அவங்களுக்கு கல்யாணம் ஆகினாலும் சரி, சந்தான பாக்கியமா இருந்தாலும் சரி, வீடு கட்டணும், இது போல எல்லா விதமான கோரிக்கைகளையும் இந்த முருகரை நினைச்சு எதை நினைக்கிறீங்களோ நீங்க அதை கண்டிப்பா அவர் நடத்தி வைப்பார். இந்த திருக்கல்யாணம் ரொம்ப சூப்பரா நடந்தது. கடலா இருந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் தந்துருக்கிறார். கண்டிப்பா நடக்கும். शुभ मुहूर्ताः शुभयोग शुभकरणादेवं गुणशकल विशिष्टाय विशिष्टाय
अस्यां शुभदितो श्रीवल्ली देवसेना समेत शिवसुब्रह्मण्य आर्गेयं सर्वदेवानां सुगन्धरूपमाग्रापयामि कदलीवरदां घोरमेकं सर्वं निवेदयामि एकदन्ताय ஆலயத்து நிர்வாகிகள் 4 பேர் இங்க மகளிர் இருக்கிறாங்க. அதே போல சிவசுப்பிரமணிய சுவாமியுடைய ஆலயத்தின் நிர்வாகிகள் இங்க 4 பேர் இருக்கிறாங்க. கொடுப்பதாக இங்க சுவாமிக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதாக இங்க நிச்சயதார்த்தம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஓம் தேவஸ்தவிதோ பிராஷ்ட கர்மணே ஓம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்பொழுது சுவாமியுடைய பேரொழினாலே சுவாமிக்கு இப்பொழுது யஜ்ஞோபவீத தானம் செய்யப்பட உள்ளது. எல்லோரும் சாமியுடைய யஜ்ஞோபவீத தானத்தை பார்த்து எல்லோரும் புண்ணியவனை வேண்டிக் கொள்கிறோம். ஓம் யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் யட்சகதம் பிரஸ்தாஸ்தே ஆயுஷ்யம் பெண் வீட்டு சார்பாக இங்கு கல்யாண சுப்பிரமணியராக எழுந்திருக்கக்கூடிய நம்ம சுப்போரகர் முருகருக்கு பட்டு வஸ்திரமும் நல்ல வஸ்திரம் சாத்தப்படுகிறது. ஓம் தேவசுப்பிரமணிய சுவாமியுடைய திருக்கல்யாணத்திற்கு தலைமை நாயகர் இருக்கக்கூடிய மல்லிக்கும் தெய்வயானைக்கும் பட்டு வஸ்திரமானது இப்பொழுது சாத்தப்பட உள்ளது. ஓம் சம்பாரம்னா ஒண்ணு கத்தி தமிழ் கிடையவே கிடையாது. அவ்வியாஜ கருணாமூர்த்தியா இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியா இருந்தாலும் சரி, கருணை கடலா இருக்கக்கூடிய அன்னை பராசக்தியா இருந்தாலும் சரி, மனத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குள்ளேயும் பரஞ்சோதி உயிரா இருக்கிறார். அதனாலதான் அதுக்கு பேரு ஜீவன் வச்சாங்க. சிவபெருமான் உள்ள இருக்கிறதுனாலதான் அது பேரு ஜீவன். அந்த தீ எடுத்து போயிடுச்சுன்னா நம்ம உடம்பெல்லாம் சமமாயிடும். புருஷா சனத்தரமானி 1000 ரூபங்கள்ல சாமி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது வேதம். அப்படி வேத ஸ்வரூபமா இருக்கக்கூடிய சுவாமி நீங்க பேசுறீங்க நான் பேசுறது எதுவுமே கேட்காது. நீங்க பேசிட்டீங்கன்னா நான் பேசுறது எதுவுமே கேட்காது. நீங்க 1000 பேர் இருக்கீங்க, நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். அதனால அந்த திருக்கல்யாணத்து எதுக்காக நடக்குது? நாங்க வந்து வேதமந்திரங்களை சொல்றோம், பூஜை பண்ணிடுறோம். எதுக்கு செய்யறோம், எது பண்றோம், எதனால இதெல்லாம் நடக்குது அனுசரிச்சு கேட்டுக்கணும். அந்த விஷயங்கள் நடக்குது, கோவில் ஒரு பூஜை நடக்குதுன்னா அது கேட்டா நல்லா இருக்கும். அது சாமியினுடைய அருளை நம்ம தரத்துக்கு எளிமையான வழியா இருக்கும். திருவடியுடைய அந்த பரம்பொருளுடைய திருமணம் அவர்கள் காட்டி அவர் அருள்கிறார். அந்த அருள் காட்சியை நம்ம எல்லாம் கண்டு நம்மளுடைய கர்ம வினைகளும் நம்மளுடைய துக்கங்களும் நம்முடைய கோபங்கள் எல்லாம் கலைத்து ஆனந்தமே வடிவாக இருக்கக்கூடிய அந்த கருணாமூர்த்தி போல நம்மளை எல்லாம் வச்சுக்கணும். சாமிகிட்ட கேட்கறது இதுதான் கேட்கணும். உன்னிடத்தே எதை கேட்கணும் அப்படிங்கிறது நீ தான் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் கையிலே விட்டுருணும். அவர்கிட்டே சொல்லிடணும். இதா இருந்தாலும் நீனே பார்த்து எனக்கு நல்லது எது தெரியும், இந்த பலனுக்குள்ள இவ்வளவுதான் காத்து அடைக்க முடியுங்கிறது சாமிக்கு தெரியும். படைச்சவனுக்கு வாழ்றவனுக்கு என்ன கொடுக்கணுங்கிறது தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சுவாமி எல்லாம் தரவல்லவர். யார் யார் எதை எதை எப்படி எப்படி கேட்கிறாங்களோ அவங்கவுங்களுக்கு அதை அவர் கேட்பதை விட அதிகமா அளித்தரக்கூடியவர். அதனாலதான் அவர் கருணை கடல் வள்ளல். அவருக்கு 12 கை இருக்குது, வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல். அப்படி இருக்கக்கூடிய வள்ளல் நமக்காக இப்பொழுது இங்க கல்யாண மண்டபத்துக்கு எழுதப்படுகிறார்.
அந்த வள்ளி தெய்வம் எனக்கு சாத்த போது திருவாங்கலத்துக்கு ஒரு குங்குமார்த்தனை நடைபெறும். அந்த குங்குமார்த்தனையை பார்த்து எல்லாரும் அவங்களுடைய கணவருக்கு தீர்க்க ஆயுசு, குடும்பத்தில் தனதானிய சமிருத்தியும், நோயில்லாத வாழ்வும், மனக்குறைவில்லாத எண்ணங்களும், போதும் என்ற மனத்தையும் வேண்டும். நியாயகாரியேஷு சித்தியதே அப்படின்னு கேட்கப்படுது. நியாயமான காரியங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் சாமியினுடைய திருவடியில கொண்டு போய் வச்சோம்னா அவன் பனி போல எல்லாத்தையும் நம்மளுக்கு சரசர அதே நடத்தி கொடுத்துருவார். ஓம் சர்வபூத பலப்பிரதாயே நமஹ. ஓம் யசோத கர்ப்பசம்பூதாயே நமஹ. ஓம் கல்யாண்யே நமஹ. ஓம் மகமாலின்யே நமஹ. ஓம் ஹ்ரீம் வாமாதே நமஹ. பலவிகரண்யே நமஹ. ஓம் பலவிகரண்யே நமஹ. ஓம் பலப்பிரதமரண்யே நமஹ. ஓம் இச்சாக்ருதயே நமஹ. ராஜமாதங்கே நமஹ. ஓம் தேவ்யே நமோ நமஹ. सर्वस्याप्ते सर्वसिद्धे सर्वमेव जयाप्नोति। இருக்கக்கூடிய ஸ்ரீ வள்ளி சுப்பிரமணிய சுவாமிக்கு மலர் மாலைகள் ஆற்று மாலை ஏறக்கூடிய சாமிக்கு திருக்கல்யாண வைபவத்தினுடைய முகூர்த்த மாலைகள் சாத்தப்படுகிறது. அதனை தொடர்ந்து லாஜு ஹோமம் நடைபெறுகிறது. சுப்பிரமணிய சுவாமியுடைய திருக்கல்யாணத்தில் லாஜு ஹோமம், எல்லா ஹோமமும் பண்ணுறது திருக்கல்யாணத்தில் பண்ணது லாஜு ஹோமம் அப்படிங்கிற வீட்டு பெண்ணை உன் வீட்டு மகாராணியாக நான் கற்றுக் கொடுக்கின்றேன் அப்படிங்கிறதுதான் லாஜு ஹோமத்தினுடைய அர்த்தம். அப்படிங்கிற லாஜு ஹோமம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வெள்ளி தேசிகாசமேத சிவசுப்பிரமணிய சுவாமியுடைய மகா திருக்கல்யாண வைபவ பெருஞ்சாந்தி பெருவிழாவானது இன்னும் சில மணித்துளிகளில் இங்கு கூடியிருக்கிற பக்தர்களுடைய மனதில் எல்லா விதமான சுபகாரியங்களும் நடைபெற வேண்டும் என்று சாமி ஆனந்த தாண்டமூர்த்தி போல அபியாதி கருணாமூர்த்தியாக கருணை கடலாக இருக்கக்கூடிய கந்த சுவாமிக்கு திருமண வைபவானது இன்னும் சில மணித்துறைகள் நடந்துள்ளதால் வட்டகோடிகளுடைய எல்லாருடைய கண்களும் இந்த கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய கந்தசாமியினுடைய திருப்பாதங்களை நோக்கி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு
ததாட்சேன சாணிகாணி நெக்ஷந்தே பிரதட்சிணபதே பதே வான்மிகில் விழாது வேக வழிவலம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு தேக குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நட்சரம் தேவி மல்க நின்மைகுள் வைவனீதே விளங்குக உலகமெல்லாம் முருகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாணத்தில் பூர்ணமான நிறைவாக லாஞ்சு நெல்பொறி போட்டு சாமியுடைய கல்யாணத்தில் சாந்தி பண்றாங்க. ஓம் பூர்ணாவதி முக்தமான் ஜோதி சர்வம் வை பூர்ணாவதி சர்வமேவாப்னோதி அதோ வை பூர்ணாவதி அஸ்யாமேவ பிரதிஷ்டதி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பொது நடைபெறுகிறது. பக்த கோடிகளுக்கு விடவிட்டு சுவாமியினுடைய ஆனந்த தாண்டவத்தை கண்டவர்கள் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். என்ன நல்லா இருக்கும்.
மலர் மாலைகளாக சமர்ப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு. தெய்வத்திற்கு அரகரோரா.
ஸ்ரீ குருப்தியோ நமஹ. இல்லாமல்ல பார்வதி பரமேஸ்வரனுடைய அருட்பெருங்கருணையினாலே நான் சீர்காழி நகரத்திலிருந்து வெங்கடேஷ் சிவம் பேசுறேன். நகரில் எழுந்தருள் பாலித்து கொடுக்கிற ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தினுடைய 6 நாள் பிரம்மோற்சவம். சுவாமிக்கு வருஷத்துல 2 பிரம்மோற்சவங்கள் விசேஷமாக நடைபெறுகிறது. அதுல 6 நாள் கொடியேற்றத்துடன் தொடங்கி சுவாமிக்கு முதல் காலத்தில் இங்கு யாகசாலையில் கணபதி ஹோமம் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து விசேஷ சாந்தி பூஜைகள் நடைபெற்று சுப்பிரமணிய சுவாமிக்கு துவஜாரோகணம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து 6 நாட்களுக்கும் கந்தசுவாமி தெய்வத்திற்கு இங்கு சகசரநாம அர்ச்சனையும் அதனைத் தொடர்ந்து விசேஷமான பூஜைகளும் நடந்து கொண்டு வருகின்ற அதற்கு மேற்பட்டு 6ஆம் நாளான சஷ்டி திதி என்று சுப்பிரமணிய சுவாமி சூரசபத்மனை சம்ஹாரம் செய்து நமக்கெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இருக்கக்கூடிய அவ்வியாஜ கருணாமூர்த்தியாகிய சிவசுப்பிரமணிய சுவாமியாகப்பட்டவர் எல்லாவற்றையும் தரக்கூடியவர். யார் யார் என்னென்ன எப்படி கேட்கிறாங்களோ அவங்களுக்கு அங்கங்க அப்படி அவங்க கேட்கறதை தாண்டி அதிகமாக தரக்கூடியவர். அவ்வியாஜ கருணாமூர்த்தியா இருக்கக்கூடிய ராஜ அலங்காரத்தோட இப்போ சுவாமி இங்கு எழுந்தருளி இங்கே திருக்கல்யாண வைபவம் கண்டிருக்கிறார். இப்பொழுது ஆனந்த தாண்டவ மூர்த்தி போல அந்த சிதம்பரத்தில் எப்படி சுவாமி ஆனந்த தாண்டவம் ஆடுகிறாரோ அவர் கருணை மூர்த்தியா இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய இங்க சுவாமி வள்ளி தேவி யானையுடைய திருக்கல்யாண வைபவம் அந்த சூரனை சம்ஹாரம் செய்ததற்கு பிரதிபிம்ப பொருளாக, அதாவது எல்லாத்துக்குமே ஒரு பலன் இருக்கணும், அப்படி பலன் தரக்கூடிய பொருளாக சுவாமிக்கு தேவசேனாங்கிற தேவேந்திரனுடைய மகளை தாரை வார்த்து திருக்கல்யாண வைபவமானது இங்கு நடைபெற்றது. எல்லா பக்தர்களும் இங்கு வந்து சுவாமியினுடைய பேரருளுக்கு பாத்திரமாகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாமல்ல சுவாமியினுடைய திருவருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சுவாமி கிட்ட இங்க யார் யார் அவங்களுக்கு கல்யாணம் ஆகினாலும் சரி, குழந்தைங்களுக்கு சந்தான பாக்கியமா இருந்தாலும் சரி, வீடு கட்டணும், இது போல எல்லா விதமான கோரிக்கைகளையும் சுவாமி கருணை கடலே கந்தா போச்சுங்கிற மாதிரி கருணை கடலா இருந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் தந்திருக்கிறார். எல்லோரும் ஆலயத்திற்கு கிருத்திகை பூஜையிலையும் சஷ்டி பூஜையிலையும் கலந்து கொண்டு இந்த சுவாமியினுடைய தயை கருணை பாத்திரமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிவா, திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் பேர் காந்திமதி. நான் இங்கே சிக்கோ நகரில் குடியிருக்கிறேன். நாங்கள் குறைஞ்சி 30 வருஷத்துக்கு மேலே இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கோம். இந்த கோவிலில் நினச்சது எல்லாமே நடக்குது. இந்த முருகரோட கருணை எல்லாருக்கும் ரொம்ப நல்லா கிடைக்குது. நம்ம நியாயமான கோரிக்கைகள் எது இருந்தாலும் ரொம்ப நல்லபடியாக சிறப்பாக நடத்தி கொடுக்குறாரு. மக்களுக்கு ரொம்ப நல்லது நடக்குது. இந்த முருகரை நினச்சி எதை நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை கண்டிப்பாக அவர் நடத்தி வைப்பார். இதை நான் உண்மையாகவே பல இதில் கண்டிருக்கேன். அதனால் நீங்களும் இந்த பலனை முருகரை வணங்கி நீங்களும் இதை எல்லாரும் இவருடைய அருளை பெறுமாறு எல்லாரையும் மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் ரமாதேவி. நான் சிக்கோ நகர்லிருந்து வருகிறேன். இந்த முருகர் கோயிலில் 20 வருஷமாக முருகர் கோயிலுக்கு வருகிறேன். இந்த முருகர் நினைத்தது நடக்கிறது. நல்ல சக்தி உள்ள முருகர். இந்த திருக்கல்யாணம் ரொம்ப சூப்பரா நடந்தது. இந்த முருகர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நடந்த காரியம் கண்டிப்பா கிடைக்கும், நினைச்சது கண்டிப்பா நடக்கும். சிறப்பாக ரொம்ப நடந்தது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.